சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம முத்து மட்டும் அது எப்படி நாங்க வந்து ஓசில நடிச்சு குடுப்பனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, எனக்கு என்ன உன்னையெல்லாம் நடிக்க வைக்கிறதுக்கு ஆசையா? சந்தோஷி சார் தான் கேட்டாரு. முத்துவும் இதுல வந்து நடிக்கணும்னு சொன்னாரு. அதனால தான் உன்னைய கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சந்தோஷி சாரே கூப்பிட்டாரா? அவரு சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அவரு ஒரு பெரிய மனுஷன். அவரே கூப்பிட்டுருக்காருன்னா நான் நடிக்க வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப மும்பையில இருந்து டைரக்டரும் வந்துடுறாங்க. ந ஆல் ஷூட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஷூட் எடுக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லேக் விழுவுது. சரியாவே நடிக்கல அப்படின்னு சொல்லி டைரக்டர் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையுமே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா ஃபைனல் ஸ்டேஜ்க்கே அந்த ஷூட்டிங் வந்துருது. அப்பயும் டைரக்டர் அண்ணாமலைய திட்டுறாப்ல. ஒரு சமயத்துல பொறுக்க முடியாத முத்து வந்து, "நாங்க ஓசில தானே நடிச்சு குடுக்குறோம். எதுக்கு இப்படி திட்டுறீங்க? ஒழுங்கா சொல்லிக் குடுத்தா நாங்க நடிக்க மாட்டோமா?" அப்படின்னு கேட்க, "என்னது ஓசில நடிக்கிறீங்களா? சந்தோஷி சார் தானே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரூ. 25,000 குடுத்துருக்கிறாரு. அப்புறம் என்ன ஓசிங்கிறீங்க?" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம முத்துவுக்கு சர்ருன்னு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மனோஜ வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு எல்லாருமே ரவுண்டு கட்டி உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சர்றாங்க. ஆனா நம்ம மனோஜ் வாழைப்பழ காமெடி மாதிரி ஆட் ஷூட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் காசு குடுக்கலாம்னு நெனச்சேன். அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல. "ஏன் இதுக்கு முன்னாடியே நீ கூப்பிடும் பொழுதே சொல்லல?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அதுக்கும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் குடுக்கலாம்னு இருந்தேன். அப்படிங்கிற ஒரே டயலாக்க மட்டும் தான் மனோஜ் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல காமெடிக்கு. ஒரு கட்டத்துல நம்ம முத்துவால பொறுக்கவே முடியல. மனோஜ சுத்தி சுத்தி விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. நம்ம விஜயாவுக்கே மனோஜ் மேல பயங்கரமான கோவம். ஆனா ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே விஜயாவ தனியா கூட்டிக்கிட்டு போயிட்டு நம்ம மனோஜ் ரூ. 10,000 குடுத்து, "இது நானா குடுக்குறேன்ம்மா உங்க நடிப்புக்காக" அப்படின்னு சொல்லி ஏமாத்தியிருப்பாப்ல. இதனால விஜயாவுக்கும் பயங்கரமான கோவம் தான் மனோஜ் மேல. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.